அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசி தனுசு. தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சூரியன் குருவுடைய கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு, 9ஆம் இடத்துல கேது சுக்கிரனுடைய கன்ஜக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறது மாதத்தோட பிகினிங்லயே சுக்கிர பயிற்சி. அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமும் ஆகிறாரு. சோ இது நம்ம மெயினா அந்த மாதத்துல பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்றது கரெக்டா இந்த ஆகஸ்ட் மந்த்ல 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பகவான் நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதனோட போய் கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து 5ஆம் தேதி புதன் பயிற்சி. புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சூரியனோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சியாகி கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து புதன் பகவான் மீண்டும் 22ஆம் தேதி நம்மளோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியன் கேது இந்த 2 கிரகத்துடையும் வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுறாரு. இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரகநிலை. இப்ப இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். முதலாவதா புதன் 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்காரு. கேந்திர ஸ்தானத்துல புதன். முதல் 7 நாள் நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க செய்யற செயல், உங்களோட பிளான் இதெல்லாம் நல்ல சிறப்பா இருக்கு. எந்த தடுமாற்றமும் இல்லை. ஒன்ஸ் 7ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது புதன் பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய சிந்தனை, உங்களோட முடிவு, உங்களுடைய மாற்றங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம், கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த மாதத்துல முதல் 7 நாள் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், உங்களுடைய முடிவுகள் எதுவும் மாற்றத்தையோ பிரச்சனையோ கொடுக்கல. 7ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல 3ஆம் இடத்துல ராகு. ராகு தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எனவே இந்த மாதத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் ஆல்மோஸ்ட் வெற்றியை நோக்கி பயணிக்கும். உங்களுடைய சிந்தனையை செயலா இப்ப கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. பொதுவா 3ல ராகு இருக்கும்போது ஒரு அசாத்தியமான தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, என்னானாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை, அதை வந்து இந்த 3ல இருக்கிற ராகு கொடுத்துரும். அதே போல இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அதுதான் 3ல இருக்கிற ராகு ஒரு சின்ன மைனஸ் பண்ணும். மற்றபடி வேற எதுவும் பெரிய அளவுல குறையாகவோ குற்றமாகவோ இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்து 4ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த வக்ர சனி என்ன செய்யும் அப்படின்னா, தாயாருடைய ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்க வாய்ப்பு உண்டு. அல்ல தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. சற்றே கவனம் எடுத்துக்கணும். இப்போ வந்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்து அதை நிவர்த்தி செய்ய வைக்கும். அதுதான் வக்ர சனி. ஆல்ரெடி அம்மாவுக்கு வந்து ஆரோக்கிய ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா, அதை இந்த நேரத்துல கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி மிகைப்படுத்தி அதை சரி செய்யும். பிரச்சனை வருதுன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். இப்ப அந்த பிரச்சனையை முழுமையாக நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு காலம் தான் இந்த வக்ர காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எனவே ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையில இருந்து மீண்டு வர போறாங்க. ஆனா இந்த மாதம் பர்டிகுலரா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை அதிகப்படுத்தி நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து தாயாருக்கு ஒரு முழுமையான உடல் ஆரோக்கிய நிவர்த்தியை நமக்கு சிறப்பான முறையில பெற்றுக் கொடுக்கும். இதுதான் நம்ம அல்டிமேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனவே தாயார் சார்ந்த வகையில சின்ன சின்ன மருத்துவ செலவு இந்த மாதத்துல வந்து நீங்க சான்ஸ் உண்டு. அடுத்து வண்டி, வீடு, வாகனம், இதுல உங்களுக்கு எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்றீங்க. வண்டி, வீடு, வாகனத்துல ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த செலவு இருக்குன்னா அதை இந்த மாதத்துல செஞ்சு சரி செய்வீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அதை சேஞ்ச் பண்ணிப்பீங்க. எனவே வண்டி, வீடு, வாகனம், தாயார் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சின்ன செலவு இந்த மாதத்துல வந்து நீங்கும். அதான் நம்ம அல்டிமேட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது சனி பகவான் வக்ரம் ஆகும் பொழுது இன்னொரு விஷயம் என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். கொஞ்சம் பயணம், இடமாற்றம், ஒரு இடத்துல ஒரு திருப்தியா பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இந்த வக்ர சனி கிரியேட் பண்ணும். ஸோ அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். அடுத்தது செவ்வாய். மாதத்தோட பிகினிங்லேயே உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அதனால திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதை இந்த மாதத்துல நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. திருமண முயற்சிகள்ல ஒரு நிதானத்தை கடைபிடிச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 7ல இருக்கும்போது அந்த திருமண சிந்தனையை இன்னும் கொஞ்சம் வந்து மிகைப்படுத்தும். அந்த சிந்தனையை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். உங்களோட கியூரியாசிட்டியை தூண்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவு, அவசர மாற்றம், திருமண முயற்சி சார்ந்து எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல திருமண
முயற்சிக்கு சாதகமா இருக்கானா கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஸோ இந்த மாதத்துல இந்த திருமண முயற்சியை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு 5ஆம் தேதி பெயர்ச்சி ஆயிடுறாரு. மேலும் ராசிநாதனோட போய் இணைகிறாரு புதன் பகவான். 7ஆம் இடத்துல செவ்வாய். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். இந்த மாதத்துல சுக்கிரன் நீச்சமாகிறாரு. 7ஆம் அதிபதி 8க்கு வராரு. 7ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் செவ்வாய் போய் அமர்ந்துடுறாரு. ஆதிபத்திய ரீதியா ஒரு சுபகிரகமாக இருந்தாலும் அவர் பொதுவா பார்க்கும்போது ஒரு பாவ கிரகம், ஒரு வேகம் கோபத்துக்குள்ள ஒரு கிரகம், நெருப்பு கிரகம் அப்படின்னு சொல்றோம் அந்த செவ்வாயை. அவர் 7ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணை மேல ஒரு கோப உணர்வு, ஒரு வெறுப்பு உணர்வு, தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையில்லாத கருத்து போராட்டங்கள் இதை கிரியேட் பண்ணும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நம்ம ஜென்மஸ்தானத்துல இருக்கும், பிளஸ் வாக்கு ஸ்தானத்திலே இருக்கும். எனவே வார்த்தைகள்ல ஒரு கோபம், கடுகடுன்னு பேசுறது, தேவையில்லாத வாக்குவாதங்கள், எதையோ பேச போய் எங்கேயோ போய் ஆர்குமெண்ட் ஆகி அப்படியே வாக்குவாதம் அப்படியே பிடிச்சிக்கும். அப்படிப்பட்ட நேரம் இது. அல்ல இந்த மாதத்துல திருமண வாழ்க்கையில பொறுமை, நிதானம், வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணி செயல்படுறது ரொம்ப நல்லது. எனவே திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுல கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு தான் இந்த மாதத்துல நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது புத்திரபாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதுக்கு இந்த நேரம் வந்து சாதகமா இருக்கு அப்படின்னா 5ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. புத்திரபாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம். ரொம்ப நாளா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சுப செய்தி கிடைக்கலன்னா இந்த மாதத்துல மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் இதெல்லாம் இந்த மாதத்துல ஓரளவுக்கு குறைஞ்சிடும். பிள்ளைகளுடைய ஆதரவு இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். பிள்ளைகளுடைய ஆதரவே கிடைக்கலனாலும் அவர்களால் எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல புதிய முதலீடுகளை நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் ஆகுறாரு. 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வராரு. நிறைய பேருக்கு கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் செய்யலாம், கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் வரும். இந்த மாதத்துல உங்களோட தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு சாதகமா இல்லை. எனவே புதிய தொழில் தொடங்கலான்னு பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதம் சாதகமா இல்லை. இந்த மாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது உங்களுடைய தொழில கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. தொழில் ரீதியா அவசர முடிவு, அவசர மாற்றங்களை தவிர்த்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையால உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்துருவாரு, ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறாரு. எனவே தொழில் ரீதியா அவசர மாற்றம், அவசர முடிவுகளை இந்த மாதத்துல செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்துல தொழில் ரீதியா மாற்றங்கள் எதுவும் வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த அப்படியே ஸ்மூத்தா நகர்த்தி எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. அடுத்தது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் உங்களுக்கு கிளீனா இருக்கு, இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 10ஆம் இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் நீச்சமாகி செவ்வாயுடைய பார்வை, சனியுடைய பார்வை எல்லாம் 10ஆம் இடத்துல இருக்கு. எனவே உத்தியோகத்துல கொஞ்சம் பணி சுமை அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல கொஞ்சம் பணி சுமை, கொஞ்சம் நெருக்கடி அமைப்புகள் வந்து நீங்க சான்ஸ் அதிகம். எனவே அதுக்கு தகுந்தாற் போல உங்களை நீங்க வந்து ஆப்டிமேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத கோப உணர்வுகளை வேலை செய்யற இடத்துல தவிர்த்துக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல கோபம் பயங்கரமா வரும் நமக்கு. ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் முழுக்க முழுக்க நம்மளோட ராசி, நம்முடைய வாக்கு ஸ்தானம், அதே போல தொழில் ஸ்தானம் இதுல எல்லாம் இருக்கு. எனவே கொஞ்சம் கோப உணர்வு தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா நம்மளோட ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க செய்யற உத்தியோகம், நீங்க பார்க்கக்கூடிய இந்த தொழில் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம், கவனம், பொறுமை இருந்தா இன்னும் சிறப்பு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது இப்போ நீங்க ஏதாச்சும் தொழில் பண்றீங்கன்னா வர வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் தன்மையா பேசி வர வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கணும். கோப உணர்வுகளை அவங்க கிட்ட காமிச்சு வர வியாபாரத்தை கெடுத்துக்க கூடாது. இதெல்லாம் நீங்க மெயினா கொஞ்சம் பராமரிச்சுக்கணும் இந்த மாதத்துல. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்துல, சூரிய பகவான் 8ஆம் இடத்துல, குரு சிவராஜ யோகம் இருக்கு. இருந்தாலும் அது அஷ்டமத்துல இருக்கு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல், பயணம், இடமாற்றம் இதெல்லாம் உண்டு. தேவையில்லாத மன உளைச்சல் இந்த மாதத்துல வந்து நீங்க சான்ஸ் உண்டு. அல்ல மனதை ஆஸ்வாசப்படுத்திக்கணும். தேவையில்லாத சிந்தனைகளை உங்களுடைய புத்திக்குள்ள திணிச்சு உங்களை நீங்களே வருத்தப்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் ப்ரெஷரான சிச்சுவேஷன் இந்த மாதத்துல வந்து நீங்கும். குறிப்பா 17ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கு. 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி விறுவிறுப்பா, ஒரு தெளிவு ஒரு குழப்பத்திலேயே பயணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை இது காமிக்குது. எனவே இந்த மாதத்துல முதல் 17 நாள் நீங்க உங்களோட தொழில், உங்களோட உத்தியோகம், குடும்ப வாழ்க்கை, வாட் எவர் எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அஷ்டமத்துல வந்து பார்த்தோம்னா மாதத்துல 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சூரியன், புதன் பிளஸ் குரு பகவான் இந்த 3 கிரகமும் இணைந்து இருக்கு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கு. நியூவா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுவீங்க, அதுக்கு இந்த நேரம் வந்து சாதகமா இருக்கு. மற்றபடி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், பயணங்கள் இருக்கும், எல்லா பொறுப்பும் உங்க தலையில வந்து உட்கார்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க தயாராயிடணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன்.
அடுத்தது இந்த மாதத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் குருவுடைய கன்ஜெக்ஷன் 8ஆம் இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதத்துல பெருசா எதுவும் பெரிய குழப்பங்கள் எதுவும் இல்லை. கல்வி ரீதியா மேன்மை உண்டு. கல்வியில பெருசா தடை அமைப்பு இல்லை. கல்வியில ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது இந்த மாதத்துல பர்டிகுலரா உங்களுக்கு சரியாயிடும். சூரியன் புதன் குரு அஷ்டமத்துல இருக்கிறது நல்லது. இது எஸ்பெஷலி கல்விக்கு ரொம்ப நல்லது. புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப படிக்கிற விஷயம் ஈஸியா அப்சர்வ் ஆகும். மறதி குறையும். கல்வியில ஒரு ஆர்வம் வரும். ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகரிக்கும். இது என்ன அது என்னன்னு இந்த நேரத்துல கொஞ்சம் நோண்டி நோண்டி நிறைய படிக்க ஆரம்பிப்போம். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அல்லது ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் மேஜர்லி எதுவும் நெகட்டிவா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 11ஆம் அதிபதி நீச்சம் செவ்வாய் சனியுடைய பார்வையில வந்துடுறாரு. கைக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகி வரதுக்கான வாய்ப்பு அதிகம். யாருக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா நீங்க பண உதவி பண்ணிடாதீங்க. கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. இந்த மாதத்துல நீங்க வெளில கொடுக்குற பணம் உங்க கைக்கு ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு குறைவு. எனவே யாருக்கும் கடன் உதவி பண்ணாதீங்க. அதே போல உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை இந்த மாதத்துல குறைச்சிக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகிறாரு. நீங்க செய்யற செலவு அர்த்தமில்லாத செலவுகளா போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனாலதான் நான் இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ண சொல்றேன். தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அதே போல இந்த மாதத்துல வண்டி வீடு வாகனம் குடும்பம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நிறைய செலவு வந்து நீங்கும். எனவே இந்த மாதத்துல எந்த அளவுக்கு வரவு வருதோ அதை தாண்டின செலவு உண்டு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே பொருளாதாரத்தை கொஞ்சம் பிளான் பண்ணி மேனேஜ் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் பிளஸ் குருவுடைய கன்ஜெக்ஷன் 8ஆம் இடத்துல. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா ஆரோக்கிய ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை தொடர்ச்சியா கொடுக்கும். முக்கியமா நம்ம சொல்றது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வயிறு தொடர்பான சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் இந்த மாதத்துல வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. சீரான உணவு பழக்கத்தை நீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஓய்வான சிச்சுவேஷன் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறது நல்லது. தூக்கம், சரியான தூக்கம், சரியான சரிவிகித உணவு, இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே ஆரோக்கிய ரீதியா மேஜர்லி எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் குரு 8ல மறைறாங்க. முதல் 17 நாள் ஒரு மாதிரி சோர்வு, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். முக்கியமா உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மேலும் கழிவு நீக்க உறுப்புகள்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்து நீங்கிறது. இது மாதிரியான ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஆரோக்கிய ரீதியா வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. இதுல சொல்லியிருக்க விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது இந்த ஆகஸ்ட் மந்த்ல நமக்கு வரக்கூடிய இந்த பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்த வரைக்கும் ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல தினமும் காலையில எழுந்ததும் சூரிய பகவானை வணங்கி உங்களுடைய தினத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. அது உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய கௌரவம் இதை வந்து சிறப்பா மேன்மைப்படுத்தும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது அஷ்டமத்துல குரு பகவான் உங்களோட ராசிநாதன் அஷ்டமத்துல மறைஞ்சு உச்சமா இருக்காரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாரந்தோறும் வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயம் போயிட்டு அங்க தட்சிணாமூர்த்தி இருப்பாரு. இந்த தட்சிணாமூர்த்தியை மனமுருகி வழிபட்டு வருது உங்களுக்கு ஒரு தெளிந்த அறிவை கொடுத்துரும். தெளிவான முடிவெடுக்கிறதுக்கான அந்த மனநிலையை உங்களுக்கு கொடுத்துரும். மேலும் இந்த மாதத்துல தொழில் உத்தியோக ரீதியா உங்களுக்கு நெருக்கடி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வணங்கி ஏழை எளிய பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏழை எளிய பெண்களுக்கு அன்னதானம் போடலாம் அல்லது அவங்களுக்கு தேவையான சில உதவிகளை நீங்க செய்யலாம். அந்த உதவிகளை செய்யும் பொழுது தொழில் உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடி அமைப்புகள்லாம் அந்த மாதத்துல குறையும். அடுத்தது பொதுவா ஜென்ரலா எல்லாரும் செய்ய வேண்டிய பரிகாரம், இப்ப நான் சொன்ன ஆன்மீக பரிகாரம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல நீங்க செய்யலாம். ஆனா இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல தனுசு பொதுவா செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதியோர்களுக்கு உதவி செய்யறது. ஏழை எளிய முதியோர்களுக்கு அல்லது ஆதரவற்ற முதியோர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது. அவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்த்து பண்ணி கொடுக்கறது. இது வந்து இந்த ஆசிரமங்கள்ல பண்ணலாம் அல்லது ரோட்டோரத்துல ஆதரவற்ற முதியோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள தேடி போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம். அவங்களோட அதிகபட்ச ஆசை என்னவா இருக்குனாக்கா ஒரு நல்ல சாப்பாடு, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உடுத்துறதுக்கு ஒரு வஸ்திரம்.
ஏதாச்சும் ஒரு துணி, இந்த மாதிரி தான் அவங்களோட அதிகபட்ச ஆசை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நேரத்தில் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம். ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமானே தெரியல, ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாவே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க உங்களோட பிரச்சனையை ஒரு பக்கம் அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி ரோட்டு ஓரத்துல இருக்கிற முதியோர்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யும் பொழுது, அதாவது மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களை தேடி வரும். இது வந்து பிரபஞ்ச நியதி. அதனால ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. எளிய பரிகாரங்களும் இதுல நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணுங்க. இந்த மாதத்துடைய கடைசியில இந்த வீடியோக்கான ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னுடைய சூப்பர் சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கும், அதாவது ஆரம் PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு வந்துடும். இந்த PDFல வந்து உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெளிவா திருக்கணித முறை பிரகாரம் அழகா உங்களுக்கு ஒரு ஜாதகம் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பொறுத்து 12 பாவகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலன்கள் என்ன, ஓவரால் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 80 பக்கம் கொண்ட PDFல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, யோகம்னா கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை நம்ம யோகம்னு சொல்றோம். இல்ல எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு அதுக்கு என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும், முதல் தர ராஜயோகம் இருக்கும், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாளவியா யோகம், ஹம்ச யோகம், ருச்சக யோகம், பத்திர யோகம், சச யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்தரமான ராஜயோகங்கள்லாம் இருக்கு. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நிறைய கூட்டணி இருக்கு, அதுக்குன்னு ஒரு பலன் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஜாதக பிரகாரம் என்னென்ன கூட்டணி இருக்கு, அது என்ன யோகம், அதுக்கு என்ன பலன், உங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க ஜாதகத்தோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தொகுத்து தெளிவா இந்த 80 பக்க PDFல உங்களுக்கு நாங்க வந்து ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் A to Z உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வர்க்க சக்கரங்கள், கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட வர்க்க சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட அஷ்டவர்க்க பரல் ஸ்கோர் என்ன, அஷ்டவர்க்கம்னா அது கோச்சாரத்தை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அது ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லைனாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கு, அஷ்டவர்க்கத்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி இருக்கு, தற்போது என்ன தசாபுக்தி போது அதுக்கு என்ன பலன், பிளஸ் அப்கமிங் தசாபுக்தி என்ன, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தியை தொகுத்து கொடுத்துருவோம். அதோட தற்போதைய கோச்சார நிலவரம், உங்க ஜாதகத்தையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி யந்திரம் இதெல்லாம் சூப்பர் கம்போஸ் பண்ணி தற்போது இருக்கிற கோச்சாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் வந்து இதுல தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம 12 பாவகம் சார்ந்த ஒரு ஆய்வு, அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம், உங்க ஜாதகத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், பயண யோகம் இருக்கா, இப்படி A to Z எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த PDFல வந்துடும். இது மட்டும் இல்லாம இந்த PDFல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், இப்படி உங்க ஜாதக பிரகாரம் ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம், அதையும் நம்ம ஜெனரலா தொகுத்து உங்களுக்கு இந்த PDFல ஆடபிளா கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய தொழிலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். நீங்க தொழில் செய்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்கன்னா எந்த தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் தொகுத்து கொடுத்துருப்போம். சோ தொழிலுக்கு உகந்த தசை, உகந்த புத்தி எது, அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்து திருமணத்துக்கு உகந்த தசாபுக்தி எது, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்தது நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உகந்த காலம் எது, கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். எந்த தசையில எந்த புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த புத்தி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கடைசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், அது எந்த தசாபுக்தியில உங்களுக்கு சாத்தியமாகும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தசாபுக்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம்.
ஸோ இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 80 பக்கம். சிலருடைய ஜாதக பிரகாரம் வந்து அந்த 80 பக்கம் 100 பக்கமா கூட மாறலாம். உங்க ஜாதகத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 80 பக்கம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்படி தொகுத்து உங்களுக்கு ஃபுல் பிரசன்டேஷன், உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துக்கான முழு விளக்கம், ஒரு தெளிவு. இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கி நீங்க படிச்சு பார்த்தீங்கனாலே உங்க ஜாதகத்தோட ஒர்த் என்ன, உங்க ஜாதகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, என்னென்ன கெடுதல் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் வேணும், பிளஸ் என் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு எனக்கு தெரிஞ்சிடும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம வந்து ஒரு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி டீமோட நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன்ல இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் நிறைய சர்வீஸ் ஆட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஒரு பெஸ்ட் சர்வீஸா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம ஒரு 51 பேஜஸ் பிடிஎஃப் ரிப்போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்வீஸோட இது வந்து இன்னும் பெஸ்டான சர்வீஸா என் கண்ணுக்கு படுது. அதனால இதை நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு இது பயணிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே எனக்கு தெளிவா முழுமையா என் ஜாதகத்தோட விளக்கம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல என்னென்ன ஆடபிளா வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 9வது ராசி தனுசு. தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சூரியன், கேது, புதன், மேலும் 10ஆம் இடத்துல சுக்கிரன். ஸோ இந்த மாதத்துல வந்து கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும், கரெக்டா செப்டம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் நீச்சத்திலிருந்து விலகி ஆட்சியை நோக்கி பயணி. அதாவது நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ரொம்ப நல்ல விஷயம். சுக்கிரனுடைய மாற்றம் இந்த மாதத்துல பொருளாதார ரீதியாக அற்புதமான முன்னேற்றத்தை நம்மளோட ராசிக்கு கொடுத்துரும். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமாகிறாரு. ஜீவனாதிபதி உச்சமாகிறது ஒரு பெரிய பிளஸ். தொழில் உத்தியோகத்துல நல்ல மேன்மையை கொடுத்துரும், ப்ரமோஷனை கொடுக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் பிரமாதமா கொடுத்துரும். அடுத்தது செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதன் பகவானோட வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுறாரு. ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுவும். அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா கரெக்டா செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் நம்மளோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி நீச்சமாகிறாரு. பிளஸ் உச்ச குருவோட இணைகிறாரு. நீச்சபங்க ராஜயோகம். ஆனா அது அஷ்டமத்துல நிகழுது. அடுத்தது செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் பகவான் மீண்டும் பயிற்சியாகி நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு மாற்றமாகிறாரு. சோ இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான கிரகநிலை. இப்ப இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். முதலாவதா கிரகங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு கேந்திர பலத்தோட வருது. கிட்டத்தட்ட வந்து 2 கேந்திரத்துல கிரகங்கள் இருக்கு. சொல்ல போனா சனியும் கேந்திரத்துல தான் இருக்காரு. அதற்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது செவ்வாய் கேந்திரத்துல, புதனும் கேந்திரத்துக்கு மாற்றம் ஆகுறாரு. எனவே கிட்டத்தட்ட 3 கேந்திரங்கள் ஃபில் ஆயிடுது. அதுல 2 கேந்திரம் ரொம்ப பலமா இருக்கு. சப்தம கேந்திரம் பிளஸ் தசம கேந்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம பாக்குறது உங்களுடைய தைரியம், உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை இதெல்லாம் பாசிட்டிவான ஒரு நோக்கத்தை நோக்கி பயணிக்குது. மோர் தென் கான்பிடன்ட் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல தைரிய ஒழுங்கு கொடுத்துரும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் போராடி வெற்றி அடையக்கூடிய குணத்தை கொடுத்துரும். ஆனா இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று இந்த மாதத்துல கவனம் கூடுதலாக தேவை. ஏன்னா சகோதர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்துல போய் நீச்சமாகிறாரு. ஒரு குற்றம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஆல்ரெடி இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வுகளை கொடுக்குது. எனவே சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை இந்த மாதத்துல. அடுத்தது 4ஆம் இடத்துல சனி வக்ரம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி, வீடு, வாகனம், நிலபுலங்கள் இது சார்ந்த வகையில கொஞ்சம் அலைச்சல், சின்ன பயணம், இது சார்ந்த வகையில ஒரு செலவு அது இந்த மாதத்துல வந்து நீங்கும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவை. தாயாருடைய ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை இதுல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள், ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள், கவலைகள்லாம் வந்து நீங்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 8ஆம் இடத்துல உச்ச குருவோட நீச்ச செவ்வாய்
செவ்வாய் வந்து கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவை. ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா தனுசு ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஃபுல் பிளெக்சரா ஒரு ஆரோக்கிய திருப்தியோட நான் இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த நேரத்துல ஆரோக்கிய குறைபாடு உண்டு. இந்த மாதத்துல பர்டிகுலரா ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் ஹை வார்னிங் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் சேஃபா பார்த்துக்கோங்க. மற்றபடி வேற எதுவும் பெருசா குழப்பம் தெரியல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அஷ்டமத்துல இருக்கிறதுனால இந்த வாகனங்கள்ல பயணிக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. வாகன பயணங்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு தான் நான் சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பக்ரம், இப்ப செவ்வாயும் வந்து நமக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து குருவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. 4ஆம் அதிபதி ஆல்ரெடி 8ல தான் இருக்காரு. எனவே வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்துல தேவையில்லாத கோப உணர்வுகள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு நிதானம் தேவை. கோபமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாம இருக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமையில நீங்க மௌன விரதத்தை பிராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதம் இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது 9ஆம் இடத்துல சூரியன் கேது. மாதத்தோட பிகினிங்ல 9ஆம் இடத்துல சூரியன் கேதுடைய காம்பினேஷன் வந்துடும். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் சூரியன் கேது 9ல இருக்கிறது தந்தையுடைய ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். எனவே இந்த செப்டம்பர் மந்த்ல தந்தையுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. தந்தையுடைய உறவு நிலையில கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. இதை நீங்க மெயினா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த செப்டம்பர் மந்த்ல சூரியன் 9ல ஆட்சியா இருக்காரு, பிளஸ் கேதுவோட இணைஞ்சிருக்காரு. இது வந்து ஆன்மீக பயணம், ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தொலைதூர பயணத்தை இது குறிக்குது. எனவே இந்த மாதத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலத்துக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு பாக்கியம், மேலும் சித்தர்களுடைய ஜீவ சமாதி, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்களுடைய ஆசீர்வாதம், வயதில் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம், ஆன்மீகவாதிகளுடைய ஆசீர்வாதம், அதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் அதிகம். அது சார்ந்த முயற்சிகளை இந்த மாதத்துல நீங்க செய்யறதுக்கு உங்களுடைய மனநிலை உங்களை தூண்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது இந்த செப்டம்பர் மந்த்ல 10ஆம் இடத்துல புதன் வந்து உச்சமா இருப்பாரு. ரொம்ப நல்ல விஷயம். தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த மாதம். எந்த குறையும் இல்ல. வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். வேலையை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல தாராளமா செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த மாதத்துல பர்டிகுலரா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். 90% வாய்ப்பு இருக்கு. நல்லா முயற்சி பண்ணா பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அடுத்தது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல நிறைய பேர் தொழில ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. காரணம் என்னன்னா 10ஆம் அதிபதி உச்சம், சனியோட பார்வையில இருந்தாலும் 11ஆம் அதிபதி 11லேயே ஆட்சி, 10ஆம் அதிபதி உச்ச பலத்தோட நல்ல சாதகமா தான் இருக்காரு. எனவே தொழில் தொடங்கலாம். உங்களோட முதலீடை இப்பிலிருந்து நீங்க சின்னதா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஸ்டார்ட் அப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்க செய்யணும்னு நினைக்கிற அந்த பிசினஸ், நீங்க செய்யணும்னு நினைக்கிற அந்த ஸ்டார்ட் அப்பை இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சூரியன் புதன் நினைவு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் வருது. எனவே உதவி மனப்பான்மை அதிகரிக்கும். தான தர்மங்கள் அதிகமா செய்ய போறீங்க. அதே போல இந்த ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு நடத்துறவங்களுக்கு இந்த மாதம் இன்னும் பிரம்மாண்ட பிரபலத்தை கொடுத்துரும். நல்ல வரவேற்பு கொடுக்கும். எனவே இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய பொருளாதார நிலை இன்னும் சிறப்பாக மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள், நீண்ட நாள் ஆசைகள், நீண்ட நாளா நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை இந்த மாதத்துல செஞ்சிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதம் இது. சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. நான் ஒரே ஒரு வார்னிங் உங்களுக்கு நான் எதுல கொடுக்குறேன்னா உங்க ஹெல்த்ல மட்டும், உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். வண்டி வாகனம் பயணத்துல கவனம் தேவை. அலைச்சல் சற்று அதிகமா இருக்கும். சோர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கும். உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் சரி பண்ணி உங்களை நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கல்விக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. புதன் உச்சமாகிறாரு, 11ஆம் அதிபதி ஆட்சி, சூரியன் புதன் கேதுடைய காம்பினேஷன் மாதத்தோட பிகினிங்ல நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம்னா சூரியன் புதனுடைய காம்பினேஷன் 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல. புதன் ஆதித்ய யோகம் சிறப்பா வேலை செய்யும். கல்வியில இந்த மாதத்துல எந்த தடுமாற்றமும் இருக்காது. மாணவ மாணவிகள் கல்வி ரீதியா நல்ல மேன்மை அடைவீங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் இன்னும் சிறப்பா இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எனவே கல்வி ரீதியா எந்த தடுமாற்றமும் இல்லை. நீங்க ஆசைப்பட்ட கல்வி வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு தேடி வரதுக்கான சான்சஸ் எல்லாம் அதிகம். சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. கல்வியிலையும் மேன்மை, கல்வி ரீதியாகவும் உயர்வு உண்டு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை, குருவுடைய பார்வையெல்லாம் இருக்கு. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வக்ரம். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல தேவையற்ற வாக்குவாதங்களை மட்டும் குடும்பத்துல குறைச்சிக்கிட்டா போதும். நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் கருத்து போராட்டமா போகும். அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி மௌனத்தால காரியத்தை சாதிக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். உங்களோட மௌனம் மற்றவங்களுக்கு ஒரு வியப்பை கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்க மௌனமா இந்த மாதத்துல இருக்கணும். அமைதியாக இருந்து காரியம்
காரியத்தை சாதிப்பது இந்த மாதத்துல உங்களுக்கு மிக உயர்வான நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாயை விட்டீங்கன்னா பூச்சி. எனவே குடும்பத்துல நிறைய கருத்து வேறுபாடு வரும், ஒரு மாதிரி வாக்குவாதமா போகும். முக்கியமா தாயார் தந்தையார் இவங்க கூட கொஞ்சம் அதிகமா முட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து அமைதியை கையாண்டு நீங்க செயல்படும் பொழுது குடும்ப சூழ்நிலை இன்னும் சிறப்பாக மேன்மை அடையும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. அதுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சாதகமா இருக்கு. திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். இந்த மாதம் நிறைய பேருக்கு திருமண சுபகாரியங்கள்ல சுப செய்தி கிடைச்சிடும். ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். தாராளமா முயற்சி பண்ணலாம். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். அதுல எந்த குழப்பமும் இல்லை. முதல் 18 நாள் தேவையில்லாத கருத்து போராட்டத்தை மட்டும் வாழ்க்கை துணை மத்தியில கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வேற எந்த குழப்பமும் இல்லை. 18ஆம் தேதிக்கு பிறகு மன வாழ்க்கை ரீதியா இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களும் உங்களுக்கு சரியாயிடும். வாழ்க்கைத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது புத்திர பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதத்துல நீச்சமாகிறாரு, 8ஆம் இடத்துல மறைகிறாரு. புத்திர பாக்கியத்துக்கு இந்த மாதம் சாதகமா இல்லை. எனவே புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க இந்த மாதத்துல கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஸோ இந்த மாதம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். பிள்ளைகளுடைய உறவு நிலையில தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா அஷ்டமத்தில் 5ஆம் அதிபதி மறைந்து நீச்சம் பெற்று குருவோடு இணையும் பொழுது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாத அமைப்புகள் அதிகமாகலாம், ஒரு விரிசல் அமைப்பு அதிகமாகலாம். எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் தேவை அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஃபைனலா ஆரோக்கியம். இந்த மாதத்துல நான் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டேன். ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வந்துருது. குறிப்பா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் நீச்சம் பெறதுனால ரத்த அழுத்தம், உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய கோளாறுகள், உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அடிக்கடி இந்த மாதத்துல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல கண் எரிச்சல், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண் பல் சார்ந்த வகையில உபாதைகள் இந்த மாதத்துல நீங்க சான்ஸ் அதிகம். அதே போல ரத்தம், பல், ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உண்டு. அதே போல கழிவு நீக்க உறுப்புகள்ல பாதிப்பு இல்லாம பாத்துக்கோங்க. குறிப்பா ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை. புதன் செவ்வாய் எல்லாம் வலிமையா இருக்காங்க தான், இருந்தாலும் அஷ்டமத்துல இந்த குருவோட செவ்வாய் இணையறதுனால உடல்ல ஏதாச்சும் காயங்கள் அல்லது இந்த ஸ்கின்ல ஏதாச்சும் அலர்ஜி மாதிரி வருது, இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்க சான்ஸ் உண்டு. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், அவர் நீச்சமாகும் போது ரத்தம் சார்ந்த வகையில ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த வண்டி வாகனங்கள்ல நீண்ட தூரம் பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும், கவனமா ஓட்டணும் வண்டி வாகனங்களை. எனவே பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அவசரமா போகாம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி கொஞ்சம் நிதானமா பயணிங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இது மட்டும் இந்த மாதத்துல மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்த இந்த மாதத்துல ஏதாச்சும் பரிகாரங்கள் செய்யலாமா, எளிமையான பரிகாரங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஆன்மீக வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னாக்கா செவ்வாய் இந்த மாதத்துல நீச்சம் ஆகுறதுனால உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய ஸ்தலத்துக்கு போய்க்கோங்க. முருகன் கோவிலுக்கு போயிட்டு செவ்வரளி மாலை அப்படின்னு சொல்லுவோம், செவ்வரளி பூல செய்யப்பட்ட மாலை, அந்த மாலையை முருகப்பெருமானுக்கு சாற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. நீங்க முருகனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு மாலை சாற்ற முடியவில்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அங்க போயிட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லது. அப்படி அங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு கூச்சமா இருக்கு அல்லது படிக்க முடியல அப்படின்னாக்கா அங்க போயிட்டு கந்த சஷ்டி கவசத்தை கேட்கறது நல்லது. எனவே இந்த மாதத்துல கந்த சஷ்டி கவசம், முருகப்பெருமானுடைய வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு மோர் தென் பாசிட்டிவ் ரிசல்ட்டை உங்களுக்கு சிறப்பான முறையில பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். முக்கியமா ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய குறைபாடுகள் சீராக ஆரம்பிக்கும். அதே போல தேவையில்லாத இந்த விபத்துக்கள், வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் பொழுது அந்த பதட்ட நிலை இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதத்துல நீங்க செயல்படும் பொழுது பாதிப்புகள் எதுவும் வராம ஓரளவுக்கு நீங்க சேஃபா ஜேர்னி பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது குடும்ப சூழ்நிலையில ஒரு நிம்மதி இல்லை, ஒரு மாதிரி போராட்டமாவே போகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உணவு தானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அன்னதானம் பண்ணலாம், உணவு தானம் பண்ணலாம். அதை சனிக்கிழமையில பண்றது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமையில உணவு தானம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். எனவே இந்த செப்டம்பர் மந்த்ல உங்களுக்கு பலன்களும் எளிய பரிகாரங்களும் உங்களுக்கு தெளிவா நான் கொடுத்துருக்கேன். பயன்படுத்தி பாருங்க. மாதத்தோட கடைசியில இந்த பதிவுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத மறக்காம தெரியப்படுத்துங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா பாத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பொதுவான இந்த பலன் ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக கொடுக்கறது. இப்போ இந்த ஜெனரல் ப்ரிடிக்ஷனை நீங்க எப்படி உங்க ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு தற்போது என்ன தசை நடக்குது, அது உங்களுடைய லக்னத்துக்கு யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தற்போது உங்களுக்கு வருட கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணுது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு, சனி, ராகு, கேது எந்த நிலையில இருக்காங்க, உங்க ஜனனகால ஜாதகத்துல வலிமையா இருக்காங்களா அல்லது வலிமை குன்றி இருக்காங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதோட இந்த பொது பலன் நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது நமக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும். எனவே இந்த பொது பலனை நீங்க ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்தி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது ஆரம் PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த சர்வீஸ்ல ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு வந்துடும். இந்த PDFல உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெளிவா திருக்கணித முறை பிரகாரம் அழகா உங்களுக்கு ஒரு ஜாதகம் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பொறுத்து 12 பாவகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலன்கள் என்ன, ஓவரால் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 80 பக்கம் கொண்ட PDFல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, யோகம்னா கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை நம்ம யோகம்னு சொல்றோம். இல்ல எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு, அதுக்கு என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும், முதல் தர ராஜயோகம் இருக்கும், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாளவியா யோகம், ஹம்ச யோகம், ருச்சக யோகம், பத்திர யோகம், சச யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்தரமான ராஜயோகங்கள்லாம் இருக்கு. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நிறைய கூட்டணி இருக்கு. அதுக்குன்னு ஒரு பலன் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஜாதக பிரகாரம் என்னென்ன கூட்டணி இருக்கு, அது என்ன யோகம், அதுக்கு என்ன பலன், உங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க ஜாதகத்தோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தொகுத்து தெளிவா இந்த 80 பக்க PDFல உங்களுக்கு நாங்க ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் A to Z உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வர்க்க சக்கரங்கள், கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட வர்க்க சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட அஷ்டவர்க்க பரல் ஸ்கோர் என்ன, அஷ்டவர்க்கம்னா அது கோச்சாரத்தை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அது ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைனாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கு, அஷ்டவர்க்கத்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன தசா புக்தி இருக்கு, தற்போது என்ன தசா புக்தி போது அதுக்கு என்ன பலன், பிளஸ் அப்கமிங் தசா புக்தி என்ன, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தியை தொகுத்து கொடுத்துருவோம். அதோட தற்போதைய கோச்சார நிலவரம், உங்க ஜாதகத்தையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதெல்லாம் சூப்பர் கம்போஸ் பண்ணி தற்போது இருக்கிற கோச்சாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் இதுல தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம 12 பாவகம் சார்ந்த ஒரு ஆய்வு, அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம், உங்க ஜாதகத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், பயண யோகம் இருக்கா, இந்த A to Z எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த PDFல வந்துடும். இது மட்டும் இல்லாம இந்த PDFல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், உங்க ஜாதக பிரகாரம் ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம், அதையும் நம்ம ஜெனரலா தொகுத்து உங்களுக்கு இந்த PDFல ஆடபிளா கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய தொழிலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். நீங்க தொழில் செய்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்கன்னா எந்த தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் தொகுத்து கொடுத்துருப்போம். சோ தொழிலுக்கு உகந்த தசை, உகந்த புத்தி எது, அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்து திருமணத்துக்கு உகந்த தசாபுக்தி எது, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்தது நீங்க ஒரு வியாபாரம்
வியாபாரம் பாக்குறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உகந்த காலம் இது. கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். எந்த தசையில எந்த புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த புத்தி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கடைசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், அது எந்த தசா புக்தியில உங்களுக்கு சாத்தியமாகும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தசா புக்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். சோ இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 80 பக்கம். சிலருடைய ஜாதக பிரகாரம் அந்த 80 பக்கம் 100 பக்கமா கூட மாறலாம். உங்க ஜாதகத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 80 பக்கம் உங்களுக்கு வந்துடும். இப்படி தொகுத்து உங்களுக்கு ஃபுல் பிரசன்டேஷன், உங்களுக்கு உங்க ஜாதகத்துக்கான முழு விளக்கம், ஒரு தெளிவு. இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்க ஜாதகத்தோட ஒர்த் என்ன, உங்க ஜாதகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, என்னென்ன கெடுதல் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் வேணும், பிளஸ் என் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு எனக்கு தெரிஞ்சிடும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம ஒரு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி டீமோட நம்ம ஒரு கொலாபரேஷன்ல இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் நிறைய சர்வீஸ் ஆட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஒரு பெஸ்ட் சர்வீஸா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம ஒரு 51 பேஜஸ் பிடிஎஃப் ரிப்போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்வீஸோட இது இன்னும் பெஸ்டான சர்வீஸா என் கண்ணுக்கு படுது. அதனால இதை நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு இது பயணிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே எனக்கு தெளிவா முழுமையா என் ஜாதகத்தோட விளக்கம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல என்னென்ன ஆடபிளா வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட்